மாலையில் கூட ஆண்டவர் நம்மோட மிக தெளிவாய் பேசினார். நேற்று இரவில் நான் எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு என்னுடைய இருதயத்திலே தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே தந்தார். அதான் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ப்ரேயருடைய கான்செப்ட் அதான். காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, துவங்குறதுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா எதுவாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதான் என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அதெல்லாம் ஆண்டவரை முன்னாடி வச்சு நம்ம ஓடும்போது நம்ம தோல்வியை நம்ம கண்டடைய மாட்டோம். அப்போது இன்றைக்கு அதான் பொதுவாக உள்ள ஜெப குறிப்பை விட கொஞ்சம் ஆழமாய் நம்ம சில காரியத்திற்காக தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஜெபிக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை சொல்கிறத என்னுடைய இருதயத்திலேயே ஆண்டவர் வைத்தார். அப்படின்னா நீங்கள் சங்கீதத்தில் 59வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் 50 முடியாதவங்க நீங்கள் உட்காந்துக்கலாம், தப்பில்லை. மற்றவங்க நின்றுட்டே நம்ம கூட முடிச்சுக்குவோம். 59வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் இதோ என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறார்கள், கர்த்தாவே என்னிடத்து மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப வந்துச்சு. எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், என்கிட்ட எந்த அநீதியும் இல்லை, என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, நான் யாருடைய பணத்தையும் எடுக்கல, நான் யாரிடத்துலையும் சண்டைக்கு கூட போகல. ஆனா நான் சண்டைக்கு போகாம இருந்தும், என்கிட்ட எந்த தப்பு இல்லாம இருந்தும், எனக்கு விரோதமாய் பலவான்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டம் கூடுகிறார்கள். ஒரு டீமா ஃபார்ம் பண்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த கூட்டத்தை கர்த்தர் கலைக்கணும். கூட்டத்தை கர்த்தர் கலைக்கணும். அது கூட்டம் கூடுவாங்க பாருங்களேன். ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சர்ச்சிலேருந்து கொஞ்சம் சவுண்டு வெளியே போகுது அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் ரெண்டட் இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல சவுண்ட் ப்ரூஃப் பண்ண முடியாது, பண்ணுனா பல லட்சங்கள் செலவாகும், அதனால சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட்டோம்னா நாங்கள் கண்டிப்பாக சவுண்டு வராமல் நாங்கள் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன மிரட்டுறாரு அப்படின்னா, பார்க்குற வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் பக்கத்து ஆட்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து சைன் போட்டோம் அப்படின்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னா அவர் என்ன மிரட்டுறாரு அப்படின்னா, நான் ஒருத்தனா இல்லை, என் கூட 10 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நாங்கள் கூட்டம் கூடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நான் ஹெட்டாக இருக்கிறேன், நான் 4-5 பேரை பார்த்து அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி சைன் போடுங்க அப்படின்னு சொன்னால், அதான் இதுக்கு முன்பாக ஆரம்பித்த அந்த புதூர் திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா 150 பேர் சைன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஆலயம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 150 பேர் சைன் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஆலயத்தை நிலைப்படுத்தி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அப்போ கூட்டம் கூடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து ஒருத்தர் அல்ல, ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை நம்ம ஒருத்தர் பேசினா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. ஒரு ஆள் தனியா போகும்போது கூட்டம் கூட்டமா 4 பேர் நின்று அவனை பற்றி தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா, இந்த மன கஷ்டத்தை யாராலும் தாங்கிக்கவே முடியாது. அப்ப நம்ம இன்னைக்கு எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் நீங்கள் ஏசாயாவில் அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும், ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம்னு நினைக்கிறேன். 54ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? 54ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். நீங்கள் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களானால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரெண்ட், இல்லைன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ட்ரெண்ட் கூட என்னன்னா, ஒரே ஒருத்தனை மையமா வச்சு ஒரு பிரச்சனையா வச்சு 4 பேர் சேர்ந்து கூடி ஒன்னா சேர்ந்து பேசுறதா இன்னைக்கு இருக்குது. நீங்க மீடியால பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் தரக்குறைவா பேசுவாங்க.
சார் ஒருத்தர் தரக்குறைவாய் பேசும்போது இன்னொருத்தர் பேசாதீங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட 4 பேர் கூட்டம் கூடிடுவாங்க. ஆமா, உடனே ஒரு ஜூம் மீட்டிங், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை திட்டுறதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங். இதெல்லாம் எதுல நடக்குது அப்படின்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்குது. இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 பேர் கூட்டம் கொடுக்கறதுக்கு அப்படியே எத்தனை பண்ணிட்டே இருப்பாங்க பேசுறதுக்கு. அவங்க கூட 4 பேர் சேர்ந்துக்குவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு கூட அதை யோசிக்க தெரியாது, யோசிக்கவும் மாட்டாங்க. அதை எப்படியாவது பேசணும், எப்படியாவது கூட்டம் கூடி பேசணும். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் சொல்றாரு, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா கூட்டம் கொடுக்கிறார்களா? கூடி கூடி பேசுறாங்க பாஸ், என்னை குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு கூடி கூடி பேசுறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, என்னை தனியா விட்டுட்டாங்க. நான் சொல்றேன், அது அவராலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உங்க பட்சத்தில் வருவார்கள். நம்ம என்ன ஜெபிக்க போறோம் தெரியுமா? ஆண்டவரை, இனி ஒருத்தர் கூட கூடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். அப்படியே கூட்டமா கூடுறதுக்கு நினைக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படியே பிரிச்சுடுவார். ஆமென் சொல்லுங்கள். இந்த திருச்சபை ஆரம்பிக்கும் போது இந்த ஏரியாவில் 2 ரவுடி டீம் இருக்கு, 2 விதமான ரவுடி டீம். இவங்க 2 பேரும் 2 விதமா இருந்தாங்க. 2 பேரும் தனித்தனியா நம்மளை தாக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஒரு 10 நாள் நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, அவங்க ஒரு 10 நாள் பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா இவங்களையும் ஆண்டவர் கிருபையில சமாளிச்சோம், இவங்களையும் கர்த்தருடைய கிருபையில சமாளிச்சோம். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தனித்தனியா இருந்தது செட் ஆகாதான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 2 கூட்டமும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்தா நைட் அந்த கேமராவை அடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு தான் அவங்களுடைய கூட்டத்தினுடைய கடைசி நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் தனித்தனியா அப்படியே பிரிச்சுட்டாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம பார்க்க முடியலனாலும் நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் அவர் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில். திருச்சபைக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், நம்ம பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் கூட்டம் கூடுற அந்த கூட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு கலைக்கணும். உங்க வேலை ஸ்தலத்துல கூடுற அந்த கூட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு கலைக்கணும். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் பேசுறதுக்கு கூட்டம் கொடுக்குற அந்த கூட்டத்தை இன்றைக்கு கர்த்தர் கலைக்கணும். அப்படியே கையை மேல வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். தகப்பனே, ஒருத்தர் கூட கூட்டம் கூடுகிறதற்கு எத்தனிக்கவே கூடாது. அதற்காக ஹெட்டா இருந்து செயல்படுகிறவர்கள் சந்திக்கப்படுவார்களாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த ஜெபக்குறிப்பை சொன்ன உடனே உங்க மனசுல கர்த்தர் பேசுவாரு. அந்த ஜெபக்குறிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதை ஆரம்பிக்கிற நபர், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரலான்னு சொல்ற நபர், ஏதாவது ஒரு டீமை சேர்த்து, ஏதாவது ஒரு கூட்டத்தை சேர்த்து விரோதமா எழுமணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அதமாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நினைச்சா 50 பேரை சேர்த்து விரோதமா போக முடியும். நான் நினைச்சா 100 பேரை ஒன்னா கூட்டி நான் எதிர்ப்பேன். நான் நினைச்சா 1000 பேரை சேர்ந்து எதிர்ப்பேன். அப்படின்னு கூட்டம் கூடணும்னு நினைக்கிற எல்லா விதமான சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால அழிவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய், எங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூட நினைக்கிற சகல கிரியைகளும் அழிவதாக அழிவதாக. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் தேவனே சொல்லும், என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன். இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஆமென். யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன்
ஒரு சொப்பனத்தை பார்த்தான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் ஒன்னா கூடுனாங்கல்ல, எல்லாம் ஒன்னா கூடுறாங்க, அவனை மட்டும் தனியே விட்டுட்டு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வரும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, கேரார் ஒரு மேய்ப்பர் ஒன்னு கூடி எல்லாம் ஈசாக்குக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை அப்படியே கர்த்தர் உடைக்கிறார். இன்னைக்கு ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் கூடப்படுகிற அந்த கூட்டத்தை நம்ம எப்படி கலைப்பது, அது நம்ம அதை கலைச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ பிளானை பண்ணுவாங்க, அவங்க ஒரு திட்டத்தை போட்டு அதில் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது வெறும் திருச்சபைக்கு மட்டும் நான் பேசல, நம்ம எல்லாருடைய பர்சனல் லைஃபுக்காக நான் பேசுறேன். இந்த கூட்டம் கூடுறாங்க பாருங்களேன், இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி. அந்த ஆவி யாரோ ஒருத்தருக்குள்ள தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே அழகா ஒன்று கூட்டிடுவாங்க, பேசியே ஒன்று கூட்டிடுவாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நிறைய திருச்சபைகளில் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் கூட்டம் கூடி பாஸ்டருக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறவங்க எல்லாம் நிறைய பேர் சாட்சி ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இதுவரையிலும் அனுமதிக்கலை, இனியும் நமக்கு அனுமதிக்கவே கூடாது. எஸ்பெஷலா நம்ம கட்ட போகிற தேவ ஆலயத்திற்கு விரோதமா கூட்டம் கூடவே கூடாது யாருமே. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு தாறுமாறின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடணும். பாபேல் கோபுரத்தை அப்படியே கூட்டம் கூடி ஒன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர்களுக்குள்ள தாறுமாறின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு தெரியாதனாலதான் அவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டுறதை விட்டு ஓய்ந்தாங்க. அதே போல நான் நம்புறேன், நமக்கு விரோதமா யாரு கூட்டம் கூடினாலும் கர்த்தர் அப்படி அனுப்பணும். அனுப்பி எல்லாம் ஒதுங்கிறதற்கு ஆண்டவர் பலன். இதெல்லாம் என்னன்னா, நம்ம முன்னாடியே ஜெபிச்சு அதை கட்டுறோம். ஆமேன்னு சொல்லுங்க. பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை நம்ம என்ன செய்ய முடியாதவன் முன்னாடியே கட்டிடணும். முன்னாடி கட்டி இயேசுவின் நாமத்தினால அப்படி கூட்டம் கூட நினைக்கிற மனிதனை கட்டுறாண்டவரே, அதற்காக துணை நிற்கிற மனிதனை கட்டுறாண்டவரே, அதற்காக ஆரம்பிக்கிற அந்த மனிதனுடைய வாய்களை கட்டுறாண்டவரேன்னு சொல்லுங்க. பலவான முந்தி கட்டிடுவோம், அழகா அந்த உடைமைகளை கைப்பற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஆமீன். அதற்கு ஒரு 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 சாப்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமும் எடுக்கலாமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 நாளாகமும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்னோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்னோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணினார்கள். சேயீரின் குடிகளை அழித்து தீர்த்த போது நாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். கவனிங்க, இப்போ இந்த யோசபாத் ராஜாவை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு விரோதமா கூட்டம் கூடினார்கள். இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா முடிவை தான் நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் யுத்தம் பண்ணல, இவங்க சண்டை போட போகல, இவங்க அந்த கூட்டத்தை கலைக்கல. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கை கலப்பு வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சு அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிருச்சு. ஆனா அந்த கூட்டம் கலைந்து போகிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, நம்ம முதல்ல என்ன வாசிக்கணும்னா 20ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. 20:13 யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்களுடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். என்ன, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவருடைய கூட்டத்தை கலைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு முன்னாடி எல்லாருமே நிக்கணுமா, எல்லாருமே நிக்கணும். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்களை, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபரை, வராதவங்கள விட்டுருங்க, வர்றவங்களை எல்லாரையும் ஒரு 5 நிமிஷம் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்க வைங்க. யாராவது உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடுனாங்களா, நம்ம போய் ஒரு வக்கீலையும் நம்ம போய் ஒரு போலீஸ்காரரையும் தேட வேண்டியதில்லை. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஒன்னும் இல்லாம போகணும்னா நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. அங்க யுத்தம் தன்னை போல நடக்கும். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம அங்க போய் நிக்க வேண்டாம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி நிக்க வேண்டாம், கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும்.
இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. சோ கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுற அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி. எல்லாரும் யோசபாத்தினுடைய நாட்கள்ல குடும்பமா வந்து எங்க நின்னாங்களாமா? அதான் இவங்க அந்த எதிரிகள் தங்களுக்குள் வெட்டு உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதுவே முடிச்சு போகணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் குடும்பமா வந்து எங்க நிக்கணுமாமா? கர்த்தருக்கு முன்னாடி. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாய் நிற்கிறேன். பேர் சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முன்னாடி நிக்கிற பென்ஸ். நான் மனுஷனுக்கு முன்னாடி நிக்கல ஆண்டவரே, நான் வக்கீலுக்கு முன்னாடி நிக்கல ஆண்டவரே, நான் காவல்துறையில நான் நிக்கல ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு காலையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது உம்மாலே தான் ஆண்டவரே உடைக்க முடியும். அதனால உம்முடைய பிள்ளையாகிய நான் உங்க சமூகத்துல நிற்கிறேன். ஆமென். சோ நம்பர் 2. ரெண்டாவது, நீங்க 12வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 12, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு பலன் இல்லை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம உடனே நமக்கு பலன் இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பெருசா கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு 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 என்ன ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? எனக்கு என்ன திறமை இல்லைன்னு நினைச்சிங்களா? எனக்கும் ஆள் இருக்காங்க, எனக்கும் 4 பேரை தெரியும். நீ கூப்பிட்டா 4 பேர் வருவாங்கன்னா நான் கூட 4 பேர் வர மாட்டாங்களா? நம்ம பொதுவாகவே நம்ம வந்து நமக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அப்படிதான் பேசுவோம். கூட்டம் கூட்டுற 4 பேர் கூட்டம் கூட்டுறா, நீ 4 பேரை கூட்டம் தான் நானும் 4 பேரை கூட்டு வருவோம்ப்பா. நீ ஒரு போலீஸ்காரர் கூட்டம் தான் நான் ஒரு போலீஸ்காரனை கூட்டு வர மாட்டேனா? நீ ஒரு வக்கீல கூட்டம் தான் நான் ஒரு வக்கீல கூட்டு வர மாட்டேனா? அப்படின்னு நம்முடைய மாமிசம் பேச வைக்கும். ஆனா இங்க யோசபாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நிற்கிறதற்கு எங்களுக்கு, போகிறது வழி இன்னதென்று எங்களுக்கு, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. சோ இன்னைக்கு காலை வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் பலன் சத்த. நமக்கு அவங்களோட சண்டை போடுறதுக்கான நேரம், நமக்கு 1008 பிரச்சனை தலைமையில இருக்குது, 1008 தேவை இருக்குது, எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதனால இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், இதற்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அத்தனை கூட்டத்தையும் கொலைக்கிறதற்கு எங்களுக்கு பலன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் நினைப்பேன் நான், நம்ம தான் இப்போ சர்ச்சு வளர்ந்துட்டோமே, நம்ம சர்ச்சில் போலீஸ்காரங்க வராங்க, வக்கீல் இருக்காங்க, இனி ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இல்லவே இல்லை. எப்பவுமே நம்ம மனசில் ஒன்று தான் இருக்கணும், எங்களுக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, எங்களுக்கு இந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் போகிற வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆதலால் எங்களுடைய கண்கள், எங்களுடைய கைகள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. ஏராளமான இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. திருச்சபைக்கு விரோதமாய் கூடியிருக்கிற இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் இன்னும் கூடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஜனங்களுடைய கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லப்பா. அவங்களோட போராடுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, அவங்களோட பேசுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, அவங்களோட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, அவங்கள மாதிரி காவல்துறை வாசல்ல போய் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, அவங்கள மாதிரி கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆதலால் எங்களுடைய கைகள் உம்மையே 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 உம்மையே. என் பலவீனோ மதி, என் குறைவுகளோ ஏராளம். சொல்லுங்க, என் பலவீனம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது,
சுகவீனத்தில் உன் கிருபை தாராளமாய். 2 கையை இப்ப மேல ஊத்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனே, சொல்லுங்க சொல்லுங்க, என் தேவனே, முழு பலத்தோடு என் தேவனே. திரும்ப திரும்ப சொல்லுங்க, என் தேவனே. ஓ என் தேவன், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஓ இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஆமென். இனி கூட்டமே கூடக்கூடாது. ஹல்லேலூயா. திருச்சபைக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக இனி கூட்டமே. சொல்லுங்க, இந்த ஒரே ஜெபம் இனி கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்மளை நடத்தணும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அந்த கூட்டத்தை ஆண்டவர் குலைக்கணும்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றோம். நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்கன்ற நியூஸ் காதுல கேட்ட உடனே எங்க போய் நின்றோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்றோம். வேற எதுவுமே வேணாம். இந்த மாதிரி கூடுறாங்க, ஆண்டவரே பாத்துங்க, ஆண்டவரே, ஆண்டவரே காரியத்தை பண்ணுவாரு. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுனாங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் சமூகத்துல போய் நின்றுட்டு எங்களுக்கு பலன், ஏராளமான இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் போகிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நம்பர் 3, மூணாவது 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 18வது வசனம், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார். ஆமே. அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரேன்னு சரண்டர் ஆயிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாம் தாழ விழப்போறோம். ஆமேன்னு சொல்லுவோம். ஏராளமான இந்த கூட்டம் நின்றுட்டு இருக்குது. நிறைய பேர் கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு எங்க கையில பலன் இல்லை. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்குது. ஒரு பாஸ்டரை அடிச்சு இந்த பக்கத்தெல்லாம் உடைச்சு இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற எலும்பெல்லாம் உடைஞ்சு பேச முடியாம அவருடைய நாக்கு வெட்டுப்பட்டு அப்படி இருக்கிறாரு. அவரை ஏன்னு கேட்கறது கூட யாரும் இல்லை. அவருக்காக வழக்காடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இது மாதிரி தெரிஞ்சது ஒண்ணு, தெரியாம எத்தனை தெரியுமா? ஊழியக்காரனை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சச்சா அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எத்தனை பொங்கலூர் பக்கத்துல ஒரு ஒரு டீம் சர்ச் சேர்ந்து பொங்கலூர்ல ஒரு சர்ச்சுமே இதுவரைக்கும் வைக்கல அப்படின்றதுக்காக, ஒரு சர்ச்சு கட்டுறதுக்காக தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று ஒரு இடத்தை வாங்கி சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சாங்க. 4 வருஷமா அந்த சர்ச்சு கட்ட முடியாம பாதியில நின்றுட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு இது நடக்காது அப்படின்னா இன்னும் நின்றுட்டு இருக்குது. அந்த சர்ச்சு நடக்க முடியல. எத்தனை தெரியுமா? எத்தனை ஊழியங்கள் இப்படி நின்றுட்டு இருக்கு தெரியுமா? 1 2 இல்ல, தெருவுக்கு தெருவுக்கு. இந்த இடத்துல இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு குறுகலான ரோட்ல ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு 50 பேர் நின்று ரோட்டை மறிச்சுட்டு நிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. ஆனா ஒரு திருச்சபை ஆரம்பிச்சா எழும்பி நின்று அதை நிறுத்துறதுல எத்தனை பேர் கவனமா இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால கூட்டம் கூடிடுவாங்க, கூட்டம் கூடிடுவாங்க, கொடி பிடிச்சிருவாங்க ஏறு நின்று. அவ்வளவுதான், முடியாது நிக்காது அப்படின்னு அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு பண்ற அந்த ஒரு ஜபம் அந்த கூட்டத்தை கலைக்க முடியும். நம்புறீங்களா? தாழ விழுவோமா? தாழ விழுவோமா? அப்படியே அப்படியே சரண்டராய் கர்த்தர் சமூகத்துல விழுந்து, லிட்டரலா விழுந்து, அப்படியே நான் லைவ் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து குமிச்சுக்கிறேன். நீ அப்படியே தாழ விழுந்து, ஒரு நிமிஷம் அப்படியே தாழ விழுந்து, ஆண்டவரே நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. இது வெறும் திருச்சபைக்கான ஜபம் மட்டுமல்ல, இது நமக்கான ஜபமும் தான், உங்களுக்கான ஜபம் தான். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற, ஓ ஹல்லேலூயா, கூட்டத்தை அப்படியே உடைக்கிற கர்த்தர் அல்லவா அவர். இயேசுவே 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 இயேசுவே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே. எங்களால ஒண்ணும் இல்ல, எங்களால ஒண்ணும் இல்ல, எங்களால நடக்காது, எங்களால முடியாது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே.
தாழ விழுற ஆண்டவரே, தாழ விழுற ஆண்டவரே. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்து முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாய் தாழ விழுந்தார்கள். யோசபாத் தலை குனிஞ்சது மாதிரி உங்க முன்னாடி நான் தலை குனிகிற ஆண்டவரே, உங்க முன்னாடி தலை குனிகிற ஆண்டவரே, உங்க முன்னாடி தலை குனிகிற ஆண்டவரே. இனி இந்த சர்ச் ஆஃப் காட் ஹீலிங் சென்டர், சிட்டி சர்ச் ஆஃப் காட், கம்ஃபர்ட் சர்ச், கம் டு கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரி, இதற்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஒரு கூட்டம் கூட இனி இல்லாதபடி ஆண்டவர் இப்பொழுதே சங்காரம் பண்ணுவதற்காய் இனி தடை செய்வார் இல்லை, இனி ஒன்னு சேர்ந்து பேசுவார் இல்லை, இனி கூட்டமாய் கொடி பிடிப்பார் இல்லை. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஆமென். எந்திரித்துக் கொள்ளலாம். எந்திரிச்சுக்குங்க. ஸ்தோத்திரம். முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம். நம்பர் 4, 4வது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் முறியடிக்கிறதுக்கு நம்பர் 4, 4வது என்னன்னா 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடைய கூட இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 4, 4வது, நமக்கு எதிராக இருக்கிற கூட்டத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசமான அறிக்கை. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட அவருடைய பட்டயம் இருக்குது, என் கூட அவர் பலன் இருக்குது. சோ ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன எதுவும் பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு விசுவாச அறிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 விசுவாச அறிக்கை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது கர்த்தரை குறிச்சு, என் தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், என் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்களை முன்னாடி வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. பெரியவர், இதுவரைக்கும் பெரிய காரியத்தை செய்தவர், இதுவரைக்கும் எனக்காக யுத்தம் பண்ணினவர், இனியும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிற கர்த்தர், பார்வோனுடைய சேனையை கீழே தள்ளி போட்டவர், உங்களுக்கு வல்லமையும் மகத்துவமும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 5, ஐந்தாவதாக வாசிக்கலாம் பார்க்கலாம். 19வது வசனத்தை வாசிக்க போறோம். 19வது வசனம் அப்படியே 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனக்கு எதிராய் வருகிற அந்த கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதுக்கு பலன் இல்லைன்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் கைத்தட்டி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடனே அடுத்துதான் துதி செய்ய தொடங்கினதும் நீங்கள் 21, 22 இதோட முடிக்கலாம். 21, 22 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்குது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்னோன் புத்திரரையும் மோவாவின் புத்திரரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த யோசபாத் என்ன பண்றாரு அப்படின்னா, டேய் பட்டயத்தை எல்லாம் பிடிக்கிறவங்க எல்லாம் பின்னாடி நில்லுங்கப்பா,
யுத்த வீரர்கள் எல்லாம் பின்னாடி நில்லுங்கப்பா, லேவியின் கோத்திரத்தை கொஞ்சம் பேரை கொண்டு வாங்க, பாடகர்களை கொஞ்சம் பேரை கொண்டு வாங்க, எல்லாரையும் முன்னாடி நிறுத்தி இந்த துதிக்க துதி செய்கிறவங்க, ஆராதனை பண்றவங்க முன்னாடி போட்டோம் அப்படின்னு சொல்லி துதிக்க ஆரம்பிச்ச உடனே இங்க ஆராதிச்சுட்டே இருக்காங்க, இங்க பாடிட்டே இருக்காங்க, அங்க எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிகிறார்கள். ஹல்லேலூயா. சோ நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டத்தை கலைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஃபோர்த் என்ன அப்படின்னு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம துதிச்சுட்டே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போகிறார், அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தரை துதிச்சு, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், நீ துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்த கர்த்தர், அவராலே ஆகும், அவராலே எல்லாம் ஆகும். ஆமென். துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. கையம் உம்மாலாகும் எல்லாம், உம்மாலாகும் எல்லாம், ஓ ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும். பாடி கைகளை தட்டி சொல்லிக்கொண்டே, ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல உடவன நடந்தானே இயேசு நாமத்தில், அலங்கார வாசலிலே அலங்கோல உடவன நடந்தானே இயேசு நாமத்தில். இப்ப கைய மேல தட்டி, உம்மாலாகும் எல்லாம், உம்மாலாகும், ஓ ஓ உம்மாலாகும். இப்போ வெட்டுண்ட மணி கூட்டம் கூடுகிற கூட்டத்தை இனி சர்ச் ஆஃப் காடுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லை, ஹீலிங் சென்டருக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லை, கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. கல்வாரி சிநேகிதர் ஊழியத்திற்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லை. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லை, விசுவாச மக்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லை. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. கைகளை தட்டி அதை பெற்றுக் கொண்டவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த ஏராளமான இந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தவர் நமக்கும் அப்படியே செய்வார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்தை எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கான வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த 3 நாட்களும் முடியும் போது எங்களுக்கான மேகம் வந்து நிற்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கான மகிமை எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஏராளமான தேவைக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லைப்பா. எங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடி நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த காரியத்தை வெற்றியாய் முடிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்காக வழிவாசலை தரீங்கப்பா. எங்களுக்கு உங்களை தவிர வேற எந்த நம்பிக்கைப்பா இருக்குது? உங்களை தவிர ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லைப்பா. எங்க ஜனங்களுடைய கைகளை திடப்படுத்துறது நீங்க தான் ஆண்டவரே. தேவைகளை ஆச்சரியமாய் சந்தி கிருபை தங்கட்டும். உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் நம்மனோடு மீண்டும் என்று சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.